வெல்கம் டு குட்டி பாப்பா குக்கிங். நம்ம இன்னைக்கு ரொம்பவே சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெங்காயம் உருளைக்கிழங்கு வச்சு. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் சிம்மை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு சேர்த்து வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு பிளேட்டில் சீச்சு வச்சுட்டு தண்ணியில் போடலாம், அல்லது நீங்கள் டைரெக்டாகவே தண்ணி சீச்சிக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணி உருளைக்கிழங்கு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடிப்படியாக ஒட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி புதினா, 1 டீஸ்பூன் ரெட் கேப்சிகம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர், தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்சரை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்தோட திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளோட ஸ்நாக்ஸுக்கு மேட்சிங்காக ஒரு சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆனியன் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு க்ரீன் சில்லி வெட்டி வச்சுருக்கேன், சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அப்புறம் நம்ம 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சா அவ்வளோதான், நம்ம அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சாஸும் தயாராகிடுச்சு. டேஸ்ட்டுக்காக மேலே டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்நாக்ஸை கட் பண்ணி சாஸோட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்மை கிளிக் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.